டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகார பீடம் என்பது அனுபவம் இல்லாதவர்களாகவும் எந்தவித முன் தயாரிப்பு இல்லாதவர்களாகவும் இருப்பதை காட்டுவதாக இப்பொழுது அது செனட் சபையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், ஏனென்றால் அதிமுக்கிய இராணுவ நடவடிக்கைகளின் தளமாகவோ அல்லது களமாகவோ விளங்குகின்ற அமெரிக்கா இவ்வாறான சிறிய தவறுகள் என்று நினைத்து விடுகின்ற தவறுகள் எல்லாம் பாரிய தவறுகள் என்பதும் இது பல உயிர் சேதங்களை ஏற்படுத்திய கூடியதாகவும் இருந்தது என்பதுதான் உண்மை. அதாவது நாங்கள் நண்பர்களுடன் கதைப்பது போல கதைப்பது என்பது அவர்களுடைய ஆளுமையற்ற தன்மையையும் அனுபவமற்ற தன்மையையும் காட்டி நிற்கின்றது. இவர்கள் ஒரு இராணுவத்தில் பணியாற்றி இருக்கலாம், இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் ஒரு தலைமை பதவிக்கு தகுதியானவரா என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் தெரிவு என்பது அவர் கண்மூடித்தனமாக, அதாவது இந்த அனுபவங்களையும் ஆளுமைகளையும் வைத்து தேர்வு செய்யவில்லை, தனக்கு அடியாட்கள் போன்ற விசுவாசம் உள்ளவர்களைத்தான் தெரிவு செய்தார் என்பது உண்மையை தற்பொழுது அது கொண்டு வருகின்றது. இவ்வாறான தாக்குதல்கள் குறித்த தகவல்கள் இப்பொழுது 2 மணித்தியாலத்துக்கு முதல் பரப்பப்பட்ட தகவல் உண்மையிலேயே ஹூத்திஸ் போராளிகளுக்கோ அல்லது உண்மையிலேயே ஈரானின் சார்புடையதாக ஈரானுக்கு சென்றிருந்தால் அவர்களுக்கு அங்கே தெரிந்திருக்கக்கூடிய விடயம், இந்த விமானங்கள் தயாராக போகின்றன, இவை பெறப்போகின்றன, அந்த கடற்தொகுதிகள் கண்காணிக்கப்படலாம் அல்லது அந்த கடலில் ஏவுகணைகள் ஏவுகின்ற செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்களை நோக்கிய தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம், அல்லது விமான எதிர்ப்புகள் அல்லது அவற்றின் மூலம் இந்த விமானங்களுக்கான எதிர்ப்புகளை மேற்கொண்டிருக்கலாம். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால் அமெரிக்கா அந்த நெருப்போடு விளையாடுகின்றது. இது சமகால அதிர்வுகளை, சமூக நிகழ்வுகளை, அரசியல் தளங்களிலே நிகழ்ந்து கொண்டிருக்கிற மிக முக்கியமான உரையாடல்களை, பேசுபொருள்களை பேசுவதற்கான ஒரு நேரமாக இருக்கிறது. அந்த வகையிலே இன்றைக்கு நாங்கள் கேள்விப்பட்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி, அது உலக நாடுகள் முழுக்கவும் மறுபடியும் அமெரிக்காவினுடைய பக்கம் தன்னுடைய பார்வையை திருப்ப ஒரு காரணமாக இருக்கிறது. காரணம், ஹூத்திஸ் போராளிகளுக்கு எதிராக நிகழ்த்தப்பட்டிருக்கிற ஒரு படையெடுப்பு, ஒரு முன்னெடுப்பு குறித்த தகவல்கள் கசிந்திருக்கிறது. அது அமெரிக்க பாதுகாப்பு படை மாத்திரம் நிகழ்த்தி இருக்கக்கூடிய அந்த ரகசிய கலந்துரையாடலில் அட்லாண்டிகா இதழினுடைய ஒரு ஆசிரியர், ஒரு ஊடகவியலாளர் அங்கே இருந்திருக்கிறார் என்றும், அவர் இருந்திருக்கிறார் என்பது தெரியாமலேயே அங்கே இருந்திருக்கிறார் என்றும், அங்கே பேசப்பட்ட என்ன நேரத்திற்கு அந்த தாக்குதலை நடத்துவது, என்ன ஆயுதங்களை அதில் பாவிப்பது, இந்த மாதிரியான நிறைய விடயங்கள் வெளியிலே கசிந்திருக்கிறது. இது அமெரிக்காவினுடைய ரகசியத்தன்மை அல்லது அதுல இருக்கக்கூடிய அந்த ரகசியத்தன்மையின் காத்திரத்தன்மையினை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது, நம்பகத்தன்மையினை கேள்விக்குள்ளாக்கி இருக்கிறது. இது சொந்த நாட்டுக்குள்ளேயும் சரி, அமெரிக்காவோடு உறவு வைத்திருக்கக்கூடிய வெளிநாடுகளுக்கும் அமெரிக்காவினுடைய இந்த ரகசியங்களை பாதுகாப்பது, ரகசியங்களை தக்க வைத்துக் கொள்வது, இவைகளிலே ஒரு விதமான நம்பிக்கையின்மையினை தோற்றுவித்திருக்கிறது அப்படி என்று சொல்லலாம். இது தொடர்பாக நாங்கள் இன்னும் ஆழமாக பேச போகிறோம். சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளலாம். வணக்கம் சுரேஷ் தர்மா. வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நான் ஏற்கனவே சொன்னது போல இந்த நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த விடயம் என்பது, அதாவது ஒரு ஊடகவியலாளர் நாட்டினுடைய மிக முக்கியமான ஒரு தாக்குதலை பற்றி பேசுகிற போது அங்கே பேசப்படுகிற இந்த விடயமும் முதலிலே வெளியிலே கசியாமல் இருப்பதை உறுதிப்படுத்துவதுதான் அந்த பாதுகாப்பு தரப்பினருடைய தலையாய பணியாக இருக்கும். ஆக இப்படி இருக்க ஒரு பத்திரிகையாளர் அந்த இடத்துல இருந்ததே தெரியாமல் அந்த விடயங்கள் வெளியிலே கசிந்திருக்கிறது என்றால் இதை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள்? நிச்சயமாக இந்த விவகாரம் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் அதிகார பீடம் என்பது அனுபவம் இல்லாதவர்களாகவும் எந்தவித முன் தயாரிப்பு இல்லாதவர்களாகவும் இருப்பதை காட்டுவதாக இப்பொழுது அது செனட் சபையின் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டதாகவும், ஏனென்றால் அதிமுக்கிய இராணுவ நடவடிக்கைகளின் தளமாகவோ அல்லது களமாகவோ விளங்குகின்ற அமெரிக்கா இவ்வாறான சிறிய தவறுகள் என்று நினைத்து விடுகின்ற தவறுகள் எல்லாம் பாரிய தவறுகள் என்பதும் இது பல உயிர் சேதங்களை ஏற்படுத்திய கூடியதாகவும் இருந்தது என்பதுதான் உண்மை. இந்த விவகாரத்தில் உண்மையிலேயே அந்த மைக் வால்ஸ் எனப்படுகின்ற தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் இந்த தாக்குதல் தொடர்பாக இந்த கலந்துரையாடல்களை மேற்கொள்வதற்காக ஒரு குழுவை ஆரம்பிக்கின்றார். அதாவது தொலைபேசி குறுந்தகவல் மூலம். அந்த குறுந்தகவலில் அவருக்கு தெரியாமலே அல்லது அவரது உதவியாளரின் தவறாலோ அதாவது ஒரு பத்திரிகையாளர் இணைக்கப்பட்டு விட்டார். அவர் இணைக்கப்பட்டு விட்டது தெரியாமல் அவர்கள் அவ்வளவு
விவரத்தையும் தாக்குதல் நடப்பதற்கு 2 மணித்தியாலத்திற்கு முன்னர் பகிர்ந்திருக்கின்றார்கள். இது நிச்சயமாக அவர்கள் பாவிக்க போகின்ற விமானம், அவர் ஏன் அந்த தாக்குதலை நடத்த வேண்டும் போன்ற இத்தியாதிகளுடன் பல விடயங்களை கதைத்திருந்தாலும் இந்த விவகாரத்தை தாங்கள் தவறாக ஏற்றுக்கொண்டாலும், இப்பொழுது அந்த மைக் வால்ஸ் என்பவர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கின்ற கோரிக்கை எழுந்திருக்கின்ற பொழுதும், அவர் அதனை செய்யாமல் விட்டிருக்கின்ற பொழுதும், இந்த நியாயப்படுத்தல் என்பது, அதாவது அமெரிக்க வெள்ளை மாளிகையின் பத்திரிகை செயலாளராக இருக்கட்டும் அல்லது வேறு பல உத்தியோகத்தர்களாக இருக்கட்டும், உயர் அதிகாரிகள் இதனை நியாயப்படுத்துகின்ற தன்மையாக எந்த விதமான இரகசிய தகவல் கசிவும் அந்த விவகாரத்தில் இல்லை என்கின்ற ஒரு தகவலை கொண்டு வந்த பொழுது, அந்த பத்திரிகையின் ஆசிரியர், தலைமை ஆசிரியர் ஒரு அந்தர நிலைக்கு தள்ளப்பட்டார். அதாவது தான் இந்த விவகாரத்தில் இணைத்துக் கொள்ளப்பட்டது, அங்கே ரகசியமான விடயங்கள் பேசப்பட்டன என்பதை எல்லாம் இல்லை என்கின்ற டொனால்ட் ட்ரம்ப் அவர்களுடைய அதிகாரப்படம் மறுத்த பொழுது, எனவே அவர்கள் முழு அந்த குறுந்தகவலையும் வெளியிட்டிருந்தார்கள் என்று, அந்த குறுந்தகவல்கள் மிகவும் ரகசியமானவை என்பதை காட்டி நிற்கின்றன. எனவே இது ட்ரம்ப் அவர்களின் மீது விழப்பட்ட முதலாவது சேறு பூசல், அல்லது அவருடைய அதிகார மையம் என்பது ஒரு அனுபவம் இல்லாத ராஜதந்திர ரீதியான சேவைகளற்ற ஒரு தெரிவுகளை மேற்கொண்டிருக்கின்றார், அல்லது இந்த பாதுகாப்பு பீடத்திற்கு தெரிவு செய்யப்பட்டவர்களே இவ்வாறானவர்களாக, அதாவது பாதுகாப்பு பீடத்தின் தேசிய பாதுகாப்பு ஆலோசனை மையம் என்பது அதி உச்ச நிலை மையம். இந்த கருத்தாடலில் சிஐஏயின் தலைமை இயக்குனர் கூட கலந்து கொண்டிருக்கின்றார். அந்த கருத்தாடலின் முழு வடிவமும் இருக்கின்றது, அதனை பார்த்தீர்களால் தெரியும். அவர்கள் பேசிய விடயங்கள் என்பன மற்ற நாடுகளை பற்றி, எதற்காக ஹூத்தி அந்த போராளிகள் தாக்கப்பட வேண்டும், இதனால் அமெரிக்காவுக்கு எந்தவித அதில் ஜேடி வேன்ஸ், அதாவது துணை ஜனாதிபதி கூறுகின்ற பொழுது, அந்த டெக்ஸை அனுப்புகின்ற பொழுது கூறுகின்றார், நாங்கள் மீண்டும் யூரோப்பை தான் காப்பாற்றுகின்றோம், இதனால் அமெரிக்காவுக்கு பிரயோஜனம் இல்லை, நாங்கள் யூரோப்புக்கு அதனை அந்த ஒரு தாக்கு பொருளாக அல்லது விளக்கு பொருளாக மாற்ற வேண்டும் என்று. எனவே இது உறவு நிலைகளை பல தளங்களிலும் குழப்பக்கூடியதாகவும், அதே வேளை நாங்கள் தாக்குதல் நடத்தாவிட்டால் இஸ்ரேல் தாக்குதலை நடத்திவிடும், அதற்கான ஆயுதங்களை எங்களிடம் கேட்பார்கள், அதை விட நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் போன்ற இதுகள், மற்றது சில கப்பல் கம்பெனிகளின் விவரங்கள், மற்றது தங்களுக்கு இந்த பாதையால் 3 வீதமான போக்குவரத்துகள் தான் நடக்கின்றன, ஆனால் யூரோப்புக்கு தான் 50 வீதமான போக்குவரத்துகள் அல்லது 50க்கு மேற்பட்ட வீதமான போக்குவரத்துகள் நடைபெறுகின்றன. எனவே நாங்கள் அந்த ஐரோப்பிய நாடுகளை பிடையெடுக்கின்ற வேலை அல்லது அவர்களுக்கு உதவுகின்ற வேலையை தலையீடு இல்லாமல் செய்து கொண்டிருக்கின்றோம் எங்கள் காசில் என்று. அங்கே ஐரோப்பிய நாடுகள் இவர்களை கேட்கவில்லை, போய் வளைகுடாவில் சண்டையை ஆரம்பியுங்கள், நீங்கள் வளைகுடாவில் போய் உங்கள் அதாவது ஃபிளீட்ஸ், கேரியர் ஃபிளீட்ஸை நிறுத்துங்கள், அல்லது வளைகுடாவை ஆப்கானை தாக்கியது போல வளைகுடாவில் உள்ள நாடுகளான ஈராக் போன்ற நாடுகளை தாக்குதல். அதில் இன்னும் ஒரு விடயம், இந்த ரகசிய கதவில் மேலதிகமான விடயமாக இடம்பெற்றுள்ளது என்னவென்று சொன்னால், இந்த தாக்குதல் குறித்து அமெரிக்க மக்களுக்கு விளக்குவது கடினம் என்றும், கூத்தீஸ் என்றால் அவர்களுக்கு யார் என்று தெரியாது என்றும், எனவே இதனை 2 விதமாக கூறுவோம். ஒன்று ஈராக் பேக், அதாவது மன்னிக்கவும், ஈரான் பின்னணியுள்ள போராளி குழு என்றும், மற்றும் இன்னும் ஒரு விடயத்தையும் குறிப்பிட்டிருந்தார்கள், அது எனக்கு உடனடியாக ஞாபகம் பெறவில்லை. இந்த 2ம் இந்த மயக்க நிலைக்கு மக்களை வைப்பதற்கான விடயமாக, இந்த தாக்குதலை மேற்கொள்வதற்கான விடயமாக மேற்கொண்டிருந்தார்கள். அதே நேரம் இஸ்ரேல் குறித்து இவர்கள் தீவிர ஆதரவு நிலையில் இருக்கின்றார்கள். இந்த விவகாரத்தினால் இப்ப இஸ்ரேல் தாக்குதலை நடத்துவதற்கு அனுமதித்தால் காசாவின் போர் நிறுத்தம் போன்றவெல்லாம் கேள்விக்கு வரும் என்கின்ற பல விடயங்களை கதைத்திருக்கின்றார்கள். எனவே இது ஒரு மிகவும் ரகசியம் பண்ணப்பட வேண்டிய இந்த தகவல் பரிமாற்றம் பலவீனமாக்கப்பட்டு இப்பொழுது சாதாரண மக்களை, எங்களுடைய நேயர்களே சென்று பார்க்கலாம் இணையதளங்களில், அது டெக்ஸ்ட் லீக் என்று போட்டாலே அந்த தகவல்களை பார்க்கலாம். எனவே இவ்வாறான தகவல் பரிமாற்றம் என்பது அமெரிக்காவின் பாதுகாப்பு பீடத்தில் ஓட்டை இருக்கின்றது. அமெரிக்க அதிபரின் செயற்பாடுகள் சில வேளைகளில் அவரை கீழ்நிலைக்கு இட்டு சென்று விடும் என்பதை காட்டி நிற்கின்றன.
நிச்சயமாக நாட்டினுடைய உயர் பாதுகாப்பினை வலுப்படுத்த இல்லாவிட்டால் உறுதிப்படுத்த வேண்டிய ஒரு பாதுகாப்பு படை உட்கார்ந்து ஆலோசித்திருக்கக்கூடிய ஒரு விடயம். அதற்கே பாதுகாப்பு இல்லை என்று ஆகி இருக்கின்றது. ஆக இது இது உண்மையிலுமே இராணுவத்தை பொறுத்த வரைக்கும் அமெரிக்க இராணுவம் இதில் தன்னுடைய நாட்டை குறித்தும் அந்த நாடு தனக்கு வழங்குகிற பாதுகாப்பு குறித்தும் ஒரு விதமான தளம்பல் நிலைக்கு இப்பொழுது ஆளாகி இருக்கும் இல்லையா? இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இல்ல, நிச்சயமாக. அதாவது இராணுவத்தை பொறுத்தவரையில் ஒரு பலவீனமான நிலையில் தங்களுடைய தலைமை இருக்கின்றது என்பதை கருத்தில் கொள்ள வேண்டிய நிலையில் அவர்கள் உண்மையிலேயே இந்த மெரைன் போர்ஸ் ஆர்மி என்பது யுஎஸ் ஆர்மி என்பதை விட அவர்களுடைய இந்த கடற்படை சம்பந்தமான அல்லது ஒன்றிணைந்த படைதான் அவர்களுடைய பிரதான பலமாக இருக்கின்ற பொழுதும் அவர்கள் இவ்வாறான தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு முஸ்தாய்ப்புகளை விடுத்து அந்த தாக்குதலை செய்கின்ற பொழுது இவ்வாறான நிலைமைகள் நடைபெற்றிருக்கின்றன என்பதை வைத்து அவர்களிடையேயான மனக்குழப்பங்கள் அல்லது அவர்களுடைய தலைமைகள், அதாவது அந்த திட்டங்களை செய்பவர்களிடையேயான பரிமாறல் தன்மைகள் குறித்த அவதானங்கள் என்பன இனிவரும் காலங்களில் மேலதிகமாக இருக்கும். ஆனால் இந்த விவகாரம் ஒரு 10ஓடு 11ஆக விடக்கூடிய ஒன்றாக இல்லாது இருக்கின்ற காரணம் ஏது என்று சொன்னால், அதாவது ஒரு கட்டுப்பாடற்ற அல்லது ஒரு ஒழுங்கமைப்பற்ற முறையில் தகவல்கள் பரிமாறப்படுகின்றன. அதாவது குறுஞ்செய்தி மூலம் பரிமாறப்படுகின்ற தகவல்கள் அல்ல இவை அதாவது ஃபயர்வால்ஸ் எனப்படுகின்ற மேலதிகமான அதாவது ஊடுருவல்கள் செல்ல முடியாத அத்தோடு இந்த பாஸ்வேர்டுகளால் கடவுச்சொற்களால் பலப்படுத்தப்பட்ட உள் குறுஞ்செய்திகளூடாக பரிமாறப்பட வேண்டிய விடயங்களை, அதாவது மிகவும் சென்சிட்டிவான விடயங்களை இவர்கள் சாதாரண டெக்ஸ்ட், அதாவது நாங்கள் நண்பர்களுடன் கதைப்பது போல கதைப்பது என்பது அவர்களுடைய ஆளுமையற்ற தன்மையையும் அனுபவமற்ற தன்மையையும் காட்டி நிற்கின்றது. இது படையிடையே நிச்சயமாக கிளேஞ்ச தன்மையை அல்லது அவர்களுடைய நாளை இவர்களை ஒரு போராட்ட நடவடிக்கைக்கு அனுப்புகின்ற பொழுது அவர்கள் அந்த முனைப்பு இருக்குமா என்கின்ற கேள்வியை இது எழுப்பக்கூடியதாகவும் அல்லது அந்த முனைப்பை கெடுப்பதற்கான, இப்பொழுது கூறுங்கள், நாளை ஒரு மத்திய கிழக்கு நாடொன்றில் தேவைக்காக இவர்கள் சில இராணுவத்தினரையோ அல்லது கடற்படையினரையோ அனுப்புகின்ற பொழுது அவர்களுடைய முனைப்பு என்பது நிச்சயமாக உறுதியானதாக இருக்குமா என்ற கேள்வியை இவ்வாறான நபர்கள் ஏற்படுத்துகின்றார்கள் என்றால் இவர்களுக்கு தகுதி இருக்கின்றதா என்கின்ற கேள்வி அங்கே எழுப்பப்படுகின்றது. இவர்கள் ஒரு இராணுவத்தில் பணியாற்றி இருக்கலாம், இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்கலாம், ஆனால் ஒரு தலைமை பதவிக்கு தகுதியானவர் என்றால் டொனால்ட் ட்ரம்ப் அவர்களின் தெரிவு என்பது அவர் கண்மூடித்தனமாக, அதாவது இந்த அனுபவங்களையும் ஆளுமைகளையும் வைத்து தேர்வு செய்யவில்லை, தனக்கு அடியாட்கள் போன்ற விசுவாசம் உள்ளவர்களைத்தான் தெரிவு செய்தார் என்பது உண்மையை தற்பொழுது அது கொண்டு வருகின்றது. நிச்சயமாக இப்பொழுது இடம்பெற்றிருக்கக்கூடிய இந்த உரையாடலுமே கூட எங்கேயாவது ஒரு மதுபான சாலையில் உட்கார்ந்து 4 பேர் பேசிக்கொள்வது போல எந்த விதமான ஒரு பாதுகாப்பு நம்ம சாதாரணமானவர்களுக்கே தெரியும். இந்த வாட்ஸ்அப் மாதிரியான செயலிகளுக்கூடாக இப்படியான உரையாடல்கள் நிகழ்கிற போது அது ஹேக் செய்யப்படுவதற்கான சூழ்நிலைகள் அதிகம், அது கசிவதற்கான சூழ்நிலைகள் அதிகம், அது பாதுகாப்பற்ற ஒரு ஊடகம் என்பது தெரியும். அப்படி இருந்தும் இவ்வளவு மிக முக்கியமான ஒரு தாக்குதல் குறித்த தகவல்களை இங்கே பகிர்ந்திருப்பார்களாக இருந்தால் நீங்கள் சொன்னது போல அது அவர்களினுடைய ஸ்திரமின்மையை தான் காட்டி நிற்கிறது, அவர்களுடைய ஆளுமை குறித்த அந்த சந்தேகத்தை தான் எழுப்பி இருக்கிறது. ஆக இது ஒரு புறம் என்று சொல்லிச்சினால் இது அமெரிக்காவுக்கு வெளியே ஏற்படுத்துகிற அதிர்வுகள் அதிகமாக இருந்திருக்கும். இப்பொழுது எல்லோருமே அங்கே என்ன பேசப்பட்டது என்று எல்லா நாடுகளும் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது. ஆக இதை ஐரோப்பா, இஸ்ரேல், இப்படி எல்லா மற்ற நாடுகள் இதை எப்படி எடுத்துக்கொள்ள போகிறது, பின்னர் அமெரிக்காவுக்கும் அவர்களுக்குமான உறவை நீ எப்படி இருக்கும் என்று நினைக்கிறீர்கள்? இது ஒரு மிகவும் முக்கியமான கேள்வியாக நான் கருதுகின்றேன் பிரியா. காரணம் என்னவென்று சொன்னால் உண்மை அதுதான். அதாவது இப்பொழுது தகவல் வெளியே வந்துவிட்டது. தகவல் வெளியே வந்துவிட்ட காரணத்தால் முதல் கட்டமாக இந்த இறுக்க நிலை பேணலை அல்லது அமெரிக்காவுடன் தகவல் பரிமாற்றம் குறித்து கரிசனை செய்யக்கூடிய நிலைக்கு உளவுத்துறைகள் சார்ந்த கட்டமைப்புகள் வரும். குறிப்பாக இந்த 5 eyes என்கின்ற ஒரு கட்டமைப்பு இருக்கின்றது.
ஐந்து கண்கள் எனப்படுகின்ற அமெரிக்கா, கனடா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து இவை தாராளமாக தங்களுடைய உளவு செய்திகளை பரிமாறிக்கொள்ளும். அது தேர்தல் தலையீடாக இருக்கட்டும், அல்லது பயங்கரவாத நடவடிக்கையாக இருக்கட்டும், அல்லது பிரிவினவாத நடவடிக்கையாக இருக்கட்டும், அவை தங்களிடையே அந்த பரிமாற்றத்தை மேற்கொள்ளும். அந்த பரிமாற்றங்களில் இனி இந்த மற்ற நான்கு நாடுகளும் ஈடுபடுமா அல்லது அமெரிக்காவை நம்பிக்கையுடன் நோக்குமா என்கின்ற கேள்வி இங்கே எழுப்பப்படுகின்றது. என்றால் அவர்கள் கொடுக்கின்ற தகவல்கள் கசியமாக இருந்தால் அவர்களுடைய தேசிய பாதுகாப்பு மற்ற நாடுகளுடனான உறவுகளுக்கு அவை தடையாக அமையக்கூடிய சான்றுகள் இருக்கின்றன. அதே போன்று நேட்டோ என்கின்ற இந்த அமைப்பில், அதாவது சரத்து 5 படி ஒரு நாடு தாக்கப்பட்டால் மற்ற நாடுகளுக்கு மீதும் தாக்குதல் தொடுக்கப்பட்டதாக கருதி போரில் இறங்குவதற்கு தயாராக இருக்கின்ற 35 36 நாடுகள் நேட்டோ அமைப்பில் உள்ள அந்த அனைத்து நாடுகளும் எவ்வாறு பரிமாறப் போகின்றன என்ற கேள்வியை எழுப்பி இருக்கின்றது. ஏனென்றால் அவர்களிடையே கூட இவர்களுடைய இந்த பரிமாற்றம் என்பது இவர்களுடைய நம்பகத்தன்மையை அல்லது ஸ்திரத்தன்மையை கேள்விக்குறியாக்கி இருக்கும். அத்தோடு நீங்கள் குறிப்பிட்ட இந்த ஐரோப்பிய விவகாரங்களில் ஐரோப்பா குறித்த பார்வை எவ்வாறு பேன்ஸ் அவர்களுக்கு இருக்கின்றது, அதாவது துணை ஜனாதிபதிக்கு இருக்கின்றது, அல்லது எவ்வாறு சிஐஏயின் அதிபர் எண்ணத்தை விളിக்கின்றார், அல்லாது தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் எவ்வாறு இந்த தாக்குதலில் தாங்கள் அந்த பூசி மெழுகி மக்களுக்கு அறிய தடுத்தலாம் என்று தெரிவிக்கலாம் என்று கூறுகின்ற விடயங்கள் எல்லாம் வெளிவரும். இங்கே உள்ள இன்னொரு விடயம் என்னவென்று சொன்னால், இவ்வாறான தாக்குதல்கள் குறித்த தகவல்கள் இப்பொழுது 2 மணித்தியாலத்துக்கு முதல் பரப்பப்பட்ட தகவல் உண்மையிலேயே குர்திஸ் போராளிகளுக்கோ அல்லது உண்மையிலேயே ஈரானின் சார்புடையதாக ஈரானுக்கு சென்றிருந்தால் அவர்களுக்கு அங்கே தெரிந்திருக்கக்கூடிய விடயம், இந்த விமானங்கள் தயாராக போகின்றன, இவை வரப்போகின்றன, அந்த கடற்தொகுதிகள் கண்காணிக்கப்படலாம், அல்லது அந்த கடலில் ஏவுகணைகள் ஏவுகின்ற செயற்பாட்டில் அவர்கள் ஈடுபடும் பொழுது அவர்களை நோக்கிய தாக்குதல்களை நடத்தி இருக்கலாம், அல்லது விமான எதிர்ப்புகள் அல்லது அவற்றின் மூலம் இந்த விமானங்களுக்கான எதிர்ப்புகளை மேற்கொண்டிருக்கலாம். இங்கே உள்ள விடயம் என்னவென்று சொன்னால், அமெரிக்கா அந்த நெருப்போடு விளையாடுகின்றது. இந்த ஒரு ஃபிளீட் கேரியர்ஸ் அவர்களிடம் 6 அல்லது 7 பெரிய இந்த கடல் நகரங்கள் இருக்கின்றன. அந்த கடல் நகரங்களில் அந்த விமானம் தாங்கி கப்பலாக இருக்கின்ற கப்பல் என்பது அல்லது இந்த பெரிய கப்பல் என்பது 4500க்கும் மேற்பட்ட படை வீரர்களை ஒரு கப்பலில் வைத்திருக்கின்றது. அவ்வாறான ஒரு கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்படுமாக இருந்தால், அது வெற்றி அளிக்குமாக இருந்தால், அல்லது அந்த கப்பலில் உள்ள ஆயுதங்களில் பிடிக்குமாக இருந்தால், அது ஆயுதங்கள் நிரம்பிய கப்பல், அந்த ஆயுதங்கள் பிடிக்குமாக இருந்தால் சுமார் 80 போர் விமானங்கள், அதை விட எண்ணிக்கை இல்லாத ஏவுகணைகள், எறிகணைகள், துப்பாக்கிகள் என பல இத்தியாதிகளையும் கொண்டு ஒரு நகரமாக நடமாடும் நகரமாக செல்கின்ற ஒரு களம் அது. அந்த களத்திற்கு பாதுகாப்பாக 10-12 களங்கள், அந்த களத்தை வேறு எந்த ஒரு எதிரியின் களம் அண்டாதவாறு பாதுகாப்பதும், அதே போல ரேடர் மூலம் பல நூற்றுக்கணக்கான மைல் தூரத்திற்கு கண்காணிப்பதும் வளமையாக இருந்தாலும் எதுவும் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறை இவ்வாறான தன்மைகள் வெளியேற்ற அந்த இடம் ஏற்படுத்திவிடும். எனவே இனிவரும் காலங்களில் கனடா கூட தான் பகிர்கின்ற செய்திகளை எவ்வாறு பகிரும் என்பதை தீர்மானிக்கும். அதே போன்று நேட்டோ சார்ந்த நாடுகள் மற்றும் இந்த 5 ஐஸ், இப்போ குறிப்பாக பார்த்தீர்களானால் இந்த இந்திய விவகாரம் தொடர்பாக கனடாவுக்கு தகவல்களை அமெரிக்கா வழங்கியதும் அமெரிக்காவுக்கு தகவல்களை கனடா வழங்கியதும் பரிவர்த்தனமான உண்மை. அவை அவ்வாறான தகவல்கள் எல்லாம் வெளிவரும் பொழுது அதில் உள்ள விடயங்கள் வெளிவந்தால் அவை ஆபத்தாக முடியும். எனவே அந்த விவகாரங்களில் இந்த நாடுகள் அமெரிக்கா மீதான நம்பிக்கை, அமெரிக்கா பொருளாதார ரீதியில் மற்றவர்களை தாக்குவதாக அவர்களிடமிருந்து விலகி, நட்பு சார்ந்த நாடுகளிலிருந்து விலகி தனித்து செல்கின்ற வேளை இப்பொழுது பாதுகாப்பு விவகாரத்தில் விழுந்த ஓட்டு என்பதும் அவ்வாறு நிலையை எடுக்கின்றது. நாளை ஒரு ரஷ்யாவுடன் தன்னும் ஒரு போர் வருகின்ற பொழுது, போர் என்று வரும் என்றாக இருந்தால் நிச்சயமாக இந்த அணி சேர் நாடுகளாக இருக்கின்ற அல்லது நேட்டோ நாடுகள் அல்லது ஏனைய நாடுகள் என்பன எவ்வாறு அமெரிக்காவுடன் இணைந்து செயற்பட போகின்றன என்கின்ற பல $1 மில்லியன் பெறுமதியான கேள்வியை இந்த நடவடிக்கை ஏற்படுத்தியுள்ளது.
நிச்சயமாக. ஆக உலகத்தினுடைய மிக முக்கியமான ஒரு வல்லரசாக பார்க்கப்படும் அமெரிக்காவின் பாதுகாப்பில் இருக்கிற அந்த ஓட்டைகள் இப்பொழுது உலகத்துக்கு வெட்ட வெளிச்சமாக இருக்கிறது. இது தொடர்ச்சியாக இது ஒரு பக்கம் டொனால்ட் ட்ரம்பினுடைய நிர்வாகம் எவ்வளவு தூரம் ஸ்திரத்தன்மை அற்றது, நம்பகத்தன்மை அற்றது என்பதையும், அதே நேரம் அந்த நாட்டை பாதுகாக்க வேண்டிய பாதுகாப்பு படை வீரர்களுக்கே சில நேரம் தங்களுடைய பாதுகாப்புக்கே இங்கே உறுதி இல்லை. ஒருவேளை இந்த தாக்குதல் குறித்த செய்திகள் ஹூதி தீவிரவாதிகளுக்கு ஏற்கனவே கசிந்து அங்கிருந்து வருகிற பதில் தாக்குதல்களிலே அதிகமான ராணுவ வீரர்கள் இங்கே மாண்டிருப்பார்களாக இருந்தால் அது இன்னுமே ஒரு நாடு தன்னுடைய ராணுவ வீரர்கள் குறித்து எப்படி நிலைச்சுத்தனமாக இல்லாவிட்டால் ஒரு தான் தோன்றித்தனமாக நடந்து கொள்கிறது என்பதற்கான ஒரு சான்றாக மாறி இருக்கும். அதே மாதிரி அமெரிக்காவுடன் இணைய நாடுகள் வைத்திருக்கக்கூடிய வெளிநாட்டு உறவுகளும் தொடர்ந்து பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சுரேஷ் தர்மா இந்த உரையாடலில் இணைந்தமைக்காக. நன்றி பிரியா, நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.